ஏடிஸ் கொசு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய டெங்கி கிருமியை பரப்புகிறது. அது இனப்பெருக்கம் செய்வதற்கு சிறிய அளவில் நீர் இருந்தால் போதும். நாம் அதை நிறுத்தாவிட்டால் ஆபத்து தொடங்கிவிடும். அதனால்தான் தேங்கி நிற்கும் நீரை அகற்றுவது அவசியம். சாக்கடைகளில் இலைகளும் மற்ற பொருட்களும் மாட்டிக்கொள்ளலாம். நீர் வடிந்தோடுவதை உறுதி செய்ய வேண்டும். கூரைகள் 2 வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் செய்யப்பட வேண்டும். BTI பூச்சிக்கொல்லி மருந்துகளுடன் கூடுதல் பாதுகாப்பு பெறுங்கள். அவற்றை கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம். பயன்படுத்தப்படாத பூச்சாடிகளிலும் நீர் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பூச்சாடிகளுக்கு அடியில் தட்டுகளை வைக்காதீர்கள். அவ்வாறு வைத்திருந்தால் 2 நாட்களுக்கு ஒரு முறை அவற்றில் இருக்கும் நீரை அகற்றுங்கள். வாளிகளிலிருந்து, குறிப்பாக வாளியின் விளிம்புகளிலிருந்து நீரை அகற்றி அவற்றை உலர வைக்க வேண்டும். சில இடங்களில் நீர் தேங்கி நிற்கும் என்று நாம் நினைக்க மாட்டோம். ஆகையால் அபாயம் ஏற்படுத்தக்கூடிய இடங்களை நாம் கண்காணிக்க வேண்டும். நீரை கொண்டுள்ள அழகுப் பொருட்களில் நீரோட்டம் எப்போதும் இருக்க வேண்டும். கொசுவின் முட்டைப்புழுவை தின்னும் சில மீன் வகைகளை அவற்றில் சேர்த்துக் கொள்ளலாம். துணிகள், போர்வைகள், மூடிகள் போன்றவையும் அடிக்கடி சோதிக்கப்பட வேண்டும். கழுவும் இடங்களில் இருக்கும் அனைத்து வாளிகளிலும் நீர் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இறுகிய மண்ணில் கூட நீர் தேங்கலாம். ஆகையால் மண்ணை இறுகாமல் வைத்திருப்பது அவசியம். தேவையிருந்தால் பாதிக்கப்பட்ட செடியை மீண்டும் நீங்கள் நட்டு வைத்துக் கொள்ளுங்கள். பாத்திரங்களை உலர வைக்கும் தட்டில் இருக்கும் நீரை தினந்தோறும் அகற்றுங்கள். நீர்க்குழாயில் கசிவு ஏற்பட்டிருந்தால் தேங்கியிருக்கும் நீரை அகற்றிவிடுங்கள். கசிவை சரி செய்யுங்கள். ஒன்றாகச் சேர்ந்து டெங்கியை எதிர்த்து போராடினால் அது விளைவிக்கக்கூடிய அபாயத்தை நிறுத்த முடியும். நம் வாழ்க்கை, நம் போராட்டம்.